ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபுட் பேங்குக்கு சென்று சாப்பாடுகளை பெறுவதால் மேயர் புலிக்கொடி ஏற்றி இருந்தார். கட்டின கொடி எல்லாத்தையும் அறுத்தறிந்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு யூடியூபர் இல்லை அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அது வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நானும் சார்ஜனும் இருக்கிறோம். கனடா பற்றிய சில விடயங்களை கதைப்போம் என்று பார்க்குறோம். வணக்கம் சார்ஜன். வணக்கம். ஏனென்றால் கடந்த வாரம் இங்கே கனடாவிலே பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த ஃபுட் பேங்க். அந்த பேர்லேயே இருக்குது, ஃபுட் பேங்குன்னா என்ன சொல்கிறது, பேங்கில் நாங்கள் போனோம்னா கடனா இது எல்லாம் செய்வோம். பேங்க் இது இங்கே வந்து கனடா மட்டும் இல்லை, பல நாடுகளில் வெஸ்டர்ன் நாடுகளில் இருக்குது. தனியார் அமைப்புகளாக இருக்கட்டும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், உணவுப் பொருட்கள், அதாவது ஒரு பாலாக இருக்கட்டும், முட்டை, பான், தக்காளி, அந்த வெஜிடபிள்ஸ், அந்த ஒரு 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 மாதத்துக்கான க்ரோசரியை ஒரு இல்லாட்டி ஒரு 15 நாளுக்கான க்ரோசரியை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு அந்த ஃபுட் பேங்க் வந்து ட்ரக்கில் வருவாங்க. குறிப்பிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபுட் பேங்குக்கு சென்று சாப்பாடுகளை பெறுவதால் உண்மையாக தேவையான ஆட்களுக்கு கொடுக்க முடியலை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து 2 ஃபுட் பேங்குகள் மாணவர்களுக்கு கொடுக்குறத நிறுத்தி இருக்கணும். அது சம்பந்தமாக சார்ஜன் சொல்லுங்க, நீங்களும் கேள்விப்பட்டீங்களா இதை பற்றி? இது வந்து பெரும்பாலும் கதைக்கப்பட்டது. இது வந்து மாணவர், அதாவது குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த தடை வந்திருக்கு. அது அதே மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்பை கிளப்பி இருக்கு. காரணம் என்னென்னா, நான் இங்கே இருக்க கனடியன்ஸ் இந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து படிக்கிறீங்க, கனடி மணி இருக்குது, நீங்கள் வேலை செய்கிறீங்க. இந்த ஃபுட் பேங்க்ன்றது நீடி பீப்புள், அதாவது தேவையுள்ள மக்களுக்கான பொருள். ஆனால் நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கொண்டு இந்த ஃப்ரீயாக கொடுக்குற உணவையும் பெற்றுக்கொள்றதால தேவையுள்ள மக்கள் வரைக்கும்லாவே ஒன்றும் பொருட்கள் இல்லாமல் விரும்பியோட போயினோம். அதனால் ஒரு ஏழா கட்டமாக முடியாத கட்டத்துக்கு கடைசியாக தடுத்து, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்களோ உதவிகளோ ஃபுட் பேங்கில் வழங்கப்படாதுன்ற தடையை ஃப்ரண்டெல்லாம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபுட் பேங்க் போனீங்கன்னா அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது பல இடங்களில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக தேவைப்படுறவைக்கு தங்களால் கொடுக்கல இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். மற்றது அது போக அடுத்த விடயம், 2 நாளைக்கு முன்னம் பிரம்டன் மேயர் புலிக்கொடி ஏற்றி இருந்தார். அதுவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. என்றால் கனடாவிலே எக்கச்சக்கமான தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இப்படியான விஷயங்கள் நடக்கல உண்மையில் சந்தோஷம். அதே நாங்கள் அந்த ஃபோட்டோ அதுகள் எல்லாம் வந்திருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன அவதானிச்சீங்க? நானும் அது டிக்டாக் ஆப்பில் தான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். அவர் உங்களோட எல்லா விழாக்களுக்குமே வருவார். அதாவது மாவீரர் தினமாக இருக்கட்டும், கருப்பு ஜூலை, பிளாக் ஜூலைக்கு கூட வந்திருந்து நிறைய என்ன சொல்கிறது, அவர் விருந்தினர் அழைச்சிருந்தேன், பல மேயரை அழைச்சிருந்தேன், அவரையும் அழைச்சிருந்தேன். ஒரு நல்ல ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு பேச்சை வழங்கியிருந்தேன். நான் கண்ணு முன்னாடி நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பிரம்டனில் ஒரு போலீஸ் பெரிய ஆள், அவர் வந்து தமிழால் தான். அப்படி அங்கே தமிழாக்களோட கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறபடியால் அவர் இந்த விடயத்திலேயும் அவர் செய்த விடயம் நல்ல ஒரு விடயம். புலிக்கொடியை ஏற்றி இருந்தார். எனக்கு முதல் நாளும் அந்த மெசேஜ் வந்துருந்தது. ஆனால் எனக்கு வேலை பழுது காரணமாக நான் போக முடியலை, அல்லது நான் எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் ஒன்றும் செய்யலாம். கொஞ்சம் மெசேஜ் வந்து வேறு ஆக்கள் எனக்கு அனுப்பியிருந்தவை. இப்படி நாளைக்கு மேயர் பேட்ரிக் ப்ரவுன் வந்து இந்த புலிக்கொடி ஏற்றுறாரு. அந்த ஃபோட்டோக்கள் அடுத்த நாள் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயத்திலே சந்தோஷம். ஏனென்னா தமிழரின் பங்கு வந்து கனடாவுக்கு வந்து அளப்பெரிய விஷயம். அதை வந்து கனடா அரசியல்வாதிகள் எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளவு ஒரு அங்கீகாரத்தை கனடாவில் தமிழர்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பல நாட்டு மக்கள் தனிநாடு கூறுறார்கள், இங்கே பல நாட்டு இனங்கள் இருந்தாலும் அதில் தமிழீழம் வந்து தமிழீழ கோரிக்கையில் ஈழத்தமிழர் தனித்து காட்டுறது தமிழர்கிட்ட ஹார்ட் ஒர்க், அதாவது கடின உழைப்பும். அவர் கனடாவுக்கு எந்த விதமான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்களோ அதை அரசியல்வாதிகள் ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறாங்க. அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் தமிழ் மத்தியில் இருக்கு. ஏன்னா இப்போ எங்களோட நியூ ஜெனரேஷன்லாம் நல்லா படித்து நல்ல பதவியில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, பெரிய பெரிய ஆஃபீஸர்ல எல்லாம் வேலை செய்கிறதால எங்களோட அந்த தமிழருக்கு ஒரு நல்ல மதிப்பொண்டு இருக்கிறது கனடாவிலே.
ஆம், அதே நேரத்தில் இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் தணிகாசலம் எம்பிபியாக இருக்கிறார். அவரும் எங்களோட தமிழருக்காக பல விடயங்களில் பார்லிமெண்ட்லேயோ வெளியிலேயோ செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எம்பி ஆனந்த சங்கரி இருக்கிறார் லிபரல், அவரும் தமிழர்களுக்காக கன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வகையிலே இங்கே கனடாவிலே தமிழர்களுக்காக பல விடயங்களை தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இருந்தாலும் இப்போ கனடாவை பொறுத்தவரையில் இப்போ சில நேரம் சில சில அமைப்புகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆனால் அவர்கள் ஒருபோதும் இன்னொரு அமைப்பை தாக்குவதில்லை. அவர்கள் வந்து தாங்கள் தங்கட பாட்டை செய்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு மாவீரர் எடுத்தோம்னால் ஒரு அமைப்பு தண்ட பாட்டில் ஒரு மாவீரரை செய்யும், மற்ற அமைப்பு தங்கட பாட்டில் மாவீரரை செய்யும். விரும்பினவை இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் ரெண்டுக்கும் போகலாம். அதனுடைய அது ஒரு நல்ல விடயம். ஜெஃப்னா பொடியன் என்ற யூடியூப்பிலே பார்த்திருந்தேன். இலங்கையிலே நடந்த விடயம் ஒரு அமைப்பு சொல்லியிருந்தார்கள், தாங்கள் எல்லா அமைப்பையும் கேட்டதாம் மாவீரருக்கு, அதில் ஒரு அமைப்பு வரமாட்டேன்னு சொன்னான், தாங்கள் கட்டின கொடி எல்லாத்தையும் அறுத்தறிந்து விட்டார்கள் சொல்லி அங்கே ஒரு யூடியூபர் இல்லை அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அதை நான் பார்த்தபோது நான் ஒற்றுமை ஒற்றுமை தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமை என்று நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒற்றுமையா இருக்கிறார்களா சொல்லுங்கள், இது என்ன நடக்குது? எல்லாம் ஒற்றுமையான ஒரு பேச்சளவில் தான் இருக்கிறது போல இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாரும் தமிழர்கள். நாங்கள் போராடின விஷயம் உண்டு. நாங்கள் ஒரே கோட்டில் நிற்கணும். இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, கட்சிகளாக பிரிஞ்சிருக்க நீ பெரிதா நான் பெரிதான்ற ஒரு விஷயம் வரைக்கும் ஒரு புனிதமான விஷயத்தையும் தூக்கி எறிந்து அதை அசிங்கப்படுத்தி கீழ்மைப்படுத்துகிற விஷயங்கள்ல தான் ஈடுபடணும். இது வந்து ஒரு யாராக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறார்களும் சரி, எந்த தமிழகத்தில் பிறந்தாலும் சரி, ஒரு மனசை நோவடிக்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு கட்சி பேதத்தை தாண்டி நாங்கள் தமிழராக ஒரு இனம் மதம் எல்லாம் தாண்டி ஒரு ஒரு கோட்டுங்கீழே நாங்கள் கொஞ்ச காலம் போராடினாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு விழாவை முன்னெடுக்கிறக்காக நான் இந்த கட்சியை அந்த கட்சியாண்டு போராடி கொண்டிருக்கேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தனியார்களாக இருக்கட்டும், ஒரு கடைகளாக இருக்கட்டும், வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், அவை இந்த கெப்பாசிட்டிக்கு அவை இந்த கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாவீர தினமாக இருக்கட்டும் எங்களோட விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கணும். இறந்த மாவீரர்கள் இப்படி ஒரு நிலை வரும் என்றால் இதில் நாங்கள் நினைக்கல அரைவாசி பேர் இந்த இயக்கத்துக்கு போயிருப்பார்களோ என்று சொன்னால் அவர்கள் குடும்பங்கள் செல்லுகள் உடம்பிலே தாக்கினவனம் வாழுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பிச்சை எடுக்கிறார்கள். ஏன் அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டும்? எங்களுக்கு ஒரு நாட்டுக்காக போராடி விட்டு அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை, அவருடைய குடும்பங்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறது. இப்போ இப்படியான நிலையிலே அவர்கள் இருக்கல, அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்றால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் போராடி இருப்பார்களா, இயக்கத்துக்கு போய் போராடி இருப்பார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறி. அவர்கள் எல்லாம் மற்றவர்களைப் போல நல்லா இருந்திருக்கலாம். இந்த இறந்த மாவீரர்களுக்காவது நாங்கள் ஒற்றுமையாக செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. தான் அந்த ஒரு கதை ஒன்று இருக்கிறது இல்லை, ஒரு பெரியவர் தங்களோட குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து அவைக்குள்ள அடிபட்டு கொண்டிருக்கீங்களா அவர் கூப்பிட்டு 2 கட்டு குச்சியை வச்சுட்டு ஒரு கட்டு குச்சி எடுத்து ஒண்டா கொடுத்தால் அவர்களை முறியுங்காண்டா ஈஸியாக முறித்து விட்டார்கள். ஒரு மற்ற கட்டு அப்படி கட்டோட கொடுத்து முறியுங்கோண்டா முறிக்கவில்லை, இயலாமல் போச்சு. அந்த கதை மேலே தான் இது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இதையும் சாதிக்க முடியும். ஆனபடியால் நான் பார்க்கின்ற போது இந்த யூடியூப்பில் வருகிற விடயங்கள் எல்லாம் தமிழர்களிடையே இப்படி மாறிவிட்டால் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு மாவீரர் ஒரு முக்கியமான விடயம். மற்ற விடயங்களை நாங்கள் ஓரளவுக்கு தள்ளி போட்டாலும் மாவீரர் என்பது எமக்காக போராடி தன் உயிரை ஈற்றவர்கள். இவர்களுக்காக நாங்கள் எடுக்கின்ற இந்த மாவீரர் விழாவை கூட ஒற்றுமையாக செய்ய முடியாவிட்டால் நாங்கள் என்னத்தை சாதிக்க போகிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. டிசம்பர் மாதம் பெறப்போகுது. எங்களோட கிறிஸ்மஸ் இங்கே கனடாவிலே ஒரு விமர்சையாக கொண்டாடுற ஒரு இது. அதில் என்னென்னு சொன்னால் ஹோல்டே வரும். அப்போ நாங்கள் 7 மணி சொன்னால் டவுன் டவுனுக்குள்ளே இந்த லைட்டுகள் போட்டு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எடுத்து வரலாம் அந்த காட்சியையும். முக்கியமாக இந்த மாவீரர் தினத்தை பற்றி கதைப்போம்னு தான் நான் வந்தது. என்ன சொன்னால் அந்த பார்த்த உடனே அங்கே எப்படியான ஒரு நிலை வரைக்கும் எங்களுக்கு அதை பெரிய கதைக்கோணம் மாதிரி இருந்தது. என்ன சொன்னால் நாங்கள் ஒற்றுமை என்றெல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லாம். ஆனால் அந்த ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இதை பற்றியும் ஏதாவது சொல்லுவோம். இந்த காணொலியை கனவேர் பார்த்துருப்பீங்களா, அங்கே எல்லாம் இப்படி நடக்குதுன்றதை. இப்படி நாங்கள் செய்கிறதால எங்களோட வருங்கால சந்ததி, அதாவது வந்து எங்களோட ஜெனரேஷனுக்கு நாங்கள் என்னத்தை சொல்ல இயலும்?
இப்படியான விடயங்களையாவது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்னோட கடைசி கருத்து என்னன்னா, கட்சி, கொள்கை அது இதுன்னு பிரிந்திருக்காம, நான் பெரிதா, நீ பெரிதான்னு இல்லாம, நாம் தமிழர் என்று தமிழ் மக்கள் நாங்கள்லாம் ஒற்றுமையா நாம் அண்டு ஒன்றுக்குள்ள வந்தா தான் எங்களுக்கு எங்களை மீது தொடுக்கப்படுற பிரச்சனையா இருக்கட்டும், எங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை ஒற்றுமையா எதிர்க்க முடியும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணுமே தவிர, அடுத்த தலைமுறை நாங்கள் வெற்றி தலைவணிகிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்தா அது எங்களுக்கு தான் பின்னடைவு. இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் சார்ஜன். நன்றி. மறந்து விடாதீர்கள் உறவுகளை, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்தும் நல்ல நல்ல காணொலிகளை உங்களுக்கு எடுத்து வர முடியும். நன்றி.